இவரெல்லாம் படிச்சாரா? நீங்கலாம் அவனுக்கு தெரியாதுல்லம்மா. நம்ம தான் டீச்சிங் கிளாஸ் போடுறோம்ல. அவ்வளோ கிளாஸ் அதாவது போட்டுருந்தோமே. டீச்சிங் ஏகப்பட்ட கிளாஸ். அதுவும் என்னன்னா, சில பேர்லாம் துண்டு பேப்பர் வச்சு எடுப்பாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்ல. அவ்ளோ சூப்பரா கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். நெறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ், டாக்டர்ஸே அத ஃபாலோ பண்றாங்கம்மா. ம், ம், ம். டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் என்னடா அது சூப்பரா சொல்றான். இப்ப முந்தா நேத்து போட்டிருந்தேன். ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ். ஆஸ்டியோ அப்படின்னா இட்ஸ் எ ஓல்டு டெர்மினாலஜி. ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் மீன்ஸ் இட்ஸ் எ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் அனாட்டமி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜாயிண்ட் உள்ள கார்டிலேஜ் அண்ட் சைனோவியல் மெம்பரேன் இது எல்லாமே ப்ராப்பரா சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு கார்டிகுலர் கார்டிலேஜ் இஸ் ஏ வாஸ்குலர் கார்டிலேஜ். நண்பன் படத்துல சத்யன் தான் எனக்கு ஞாபகம் வராரு. ம். அப்படியே பிரதிபலிக்கிறீங்க. இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாரி. அதானே நீங்க படிக்கல. உங்க மேல அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கமெண்ட்ட பாஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் அதான் பொறாமப்படுவான்லம்மா. என்ன அவன் டீச்சிங் வீடியோ ஒரு பக்கம் போறான். எல்லாம் ஆல் ரவுண்டரா ஒரு ஆள் இருக்கிறப்ப, ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்மா. பொறாமையா தான் இருக்கு. சில பேருக்குமா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச தைரியம் இருக்காது. பேசுறதுக்கு தைரியம் ம், இருக்காது. ம். அப்ப அவனுக்கு ஒரு மாரி இருக்கும் இல்லையா? பொறாமப்படுவான்ல. ம், ம். பொறாமை குணங்கள் பொறாமை வளர வளர தான் நம்ம வளருவோம். பட் அது நம்மளுக்கு ஈஸியா தெரியும்ல.